வீடியோல ஃபங்ஷன்னா என்னது? ஃபங்ஷன் எப்படி பைத்தான்ல கிரியேட் பண்றது? ஃபங்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலா ஃபங்ஷன்னா என்னதுன்னா, ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் கோட் இருக்கு. ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்கு. அந்த கோட் எனக்கு திருப்பி திருப்பி தேவைப்படுது ப்ரோகிராம்ல. ஓகேவா? அத நான் திருப்பி திருப்பி டைப் பண்ணா எனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். நான் திருப்பி டைப் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஒரு லெட்டராவது எரர் அடிக்கும். தப்பா குடுத்துருப்பேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது, அவாய்ட் பண்ணணும், டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னா, அந்த பிளாக் ஆஃப் கோட அதுக்குன்னு ஒரு பேர நம்ம வச்சுட்டு, அந்த பேர நம்மளுக்கு எப்பலாம் தேவைப்படுதோ அப்பலாம் நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். ஆம். Function is a piece of code written to carry out a specified task. ஓகேவா? And above இதுல மேல பாருங்க, a block of code that runs when called and can pass and return data. ஓகேவா? நம்மளுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப அந்த ஃபங்ஷனை நம்ம கால் பண்ணிக்கலாம். அந்த block of code எப்ப நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்ப நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஓகே. ஓகே. இப்ப நம்ம ஒரு ப்ரோக்ராம் நம்ம கிரியேட் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும்ல, நியூ அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த நியூ அக்கவுண்ட் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இதெல்லாம் ஷோ ஆகும். ரைட்டா? ஸோ இந்த இதை நம்ம கிளிக் பண்ணா உங்களுக்கு இது எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ இதை வச்சுதான் நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட போறோம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் நேம், ஓகே. அடுத்தது நம்ம லாஸ்ட் நேம் கொடுத்துடலாம். ஓகே, லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் நேம் equal to input last name. ஓகேவா? then number, phone number. அதுவும் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம். ஆக்சுவலா இந்த இன்புட் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை நம்ம வாங்குறதுக்காண்டி கொடுப்போம். பைத்தான்ல நம்ம இப்படிதான் கொடுப்போம். இதுக்குள்ள இருக்கே நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இமெயில் ஐடி, ஓகே. இப்போ நம்ம இதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறோம். ஃபங்க்ஷன் நேம் வந்து நியூ கான்டாக்ட். ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? டெஃப்னு கீவேர்ட் கொடுத்து தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். நியூ கான்டாக்ட். இந்த மாதிரி கோலன் மொபைல் கடைசியா வச்சிடணும். பைத்தான் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கோலன் வைக்கணும். ஓகேவா? ஃபங்க்ஷன் பேரந்தசிஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கோலன் வைக்கணும். எங்கெல்லாம் பேரந்தசிஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்ப இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகே. அப்ப இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? இது வந்து பில்ட் இன் ஃபங்க்ஷன், இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகே. ஓகே. இப்ப நம்ம கோலன் நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் நம்ம வைக்கணும். ஸ்பேஸ் விட்டுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமே. இப்ப பிரிண்ட், ஏன் நம்ம இந்த இடத்துல ஸ்பேஸ் விடுறோம்? இந்த ஸ்பேஸ் பேர் என்னது? இது பேர் இண்டென்டேஷன். நம்ம நார்மலா சி ப்ரோக்ராம்ல, C++ல, ஜாவால நம்ம வந்து ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு நம்ம கர்லி பிரேசஸ் இந்த மாதிரி நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பைத்தான்ல போட மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல இண்டென்டேஷன் நம்ம விட்டுருவோம். இண்டென்டேஷன் விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஓகே. இப்போ நான் இதில் வந்து இங்கே இருக்க வேரியபிள்ஸ் இங்கே நான் கால் பண்ணுறேன். லாஸ்ட் நேம், அடுத்தது நான் இமெயிலுக்கு நான்
ஓகே. இப்ப ஃபங்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஃபங்ஷனுக்குள்ள இருக்க பிளாக் ஆஃப் கோட் நம்ம குடுத்துட்டோம். இப்ப எனக்கு இந்த பிளாக் ஆஃப் கோட் எனக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஓகே. இப்ப இந்த ஃபங்ஷன எப்படி நான் கால் பண்றேன் அப்படின்னா, இங்க தான் குடுத்து கால் பண்ணணும். ஃபங்ஷன் நேம் என்னது? நியூ. நியூ கான்டாக்ட் பேரந்தசிஸ் போட்டுட்டு நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு நம்ம நேம்லாம் நம்ம என்டர் பண்ணிரலாம். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல ஆக்சுவலா அத நான் ஏற்கனவே குடுத்து நான் ட்ரை பண்ணேன். ஒரு வீடியோ எடுத்தேன். அதுல ஒழுங்கா வீடியோ எடுக்கல. ஓகே. ஒழுங்கா வீடியோ வரல. ஸோ அதனால திருப்பியும் வீடியோ எடுத்திருந்தேன். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் நேம் கேக்குது. ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அக்ஷயா. ஓகே. லாஸ்ட் நேம் வந்து அலான். சும்மா எலான். சும்மா. ஓகே. ஃபோன் நம்பர் இது தப்பான நம்பர். ஓகே. அடுத்தது இமெயில் ஐடி இதுவும் g.com. ஓகே. அவ்வளவுதான். இப்ப நான் டைப் பண்ணது இதெல்லாம் இங்க இருக்கு. நான் டைப் பண்ணது எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபங்ஷன். நம்மளுக்கு எத்தன டைம் வேணாலும் இந்த பிளாக் ஆஃப் கோடு நம்ம ரன் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் தான் இருக்கு. நம்ம ஈஸியா நம்ம டைப் பண்ணிடலாம். இதே நெறைய பிளாக் ஆஃப் கோடு உங்களுக்கு தேவைப்படுற மாரி இருந்துச்சுன்னா, உங்களால டைப் பண்ண முடியாது ஒரு தடவையும். ஸோ இப்ப நீங்க ஒரு அக்ஷயாவ ஆட் பண்ணிட்டீங்க உங்க கான்டாக்ட்ல. இப்ப வேற ஒருத்தவங்கள ஆட் பண்றீங்க. ஓகேவா? யார ஆட் பண்றீங்க? ஏதோ ஒரு பேர. ஓகேவா? அம் இப்ப ஏதோ ஒரு பேர வந்து ஆட் பண்றீங்க. சல்ஷியான்னு பேர ஆட் பண்றீங்க. அந்த பேர ஆட் பண்ணும்போது, திருப்பியும் இத போய் நீங்க டைப் பண்ணணும் அவசியம் இல்ல. இந்த பேர மட்டும் நீங்க கூப்பிட்டா போதும். இதுதான் வந்து என்னதுன்னா, ஃபங்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல படிச்சு பாருங்க. "A block of code that runs when called." ரொம்ப அது block of code that runs when called. அந்த ஃபங்ஷன நம்ம கூப்பிட்டோம்னா, உங்களுக்கு இது ரன் ஆகும். இந்த block of code. That's the meaning of this. Okay. Okay, bye. Thank you.